மேல காணா போன புள்ள மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டா நீங்க சொன்னதெல்லாம் நிஜமாயிடுமா? அதுக்கு பேர் நடுநிலைமை. அதுக்கு பேர் நடுநிலைமையே கிடையாது. இந்த கிளி கிளிக்குதே, அப்ப அந்த மனுஷன் என்ன கிளி கிளிக்கும்? வெச்சு கும்மி பிடுவேன் கும்மி. பெஸ்ட் மணி கோல்ட் பிரசன்ஸ் பிஹைண்ட் நோட்ஸ் பொங்கல் சிறப்பு பட்டிமன்றம் 2026 பவர்ட் பை அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட், Air Fiber Wi-Fi, Social Eagle AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform, Saubhagya Home and Kitchen Appliances, Kartipuram, Coimbator's 200-acre Dream Township premium plots, Naturals, world's fastest growing salon chain, Sri Raghavendra Sabha Mandapam, Triplicane, Chennai. கூடவே உனக்காகவே வாழற பொண்டாட்டிய புரிஞ்சுக்க தெரியாத ஒரு ஆளு வெட்டி சீன் மட்டுமே மேடையா போய் போடுற ஆளை வச்சு அந்த பக்கம் பார்த்து பேசுங்க. சொல்லுங்க பார்க்கலாம். கேமரா பார்த்து பேசுங்க. எதுக்கு இந்த பக்கம் திரும்புறீங்க? எங்கேயோ போயிருச்சு. +2க்கு ஒரு சிலபஸ் உண்டு, டிகிரிக்கு உண்டு, PhDக்கு உண்டு. ஆனா நீங்க போடுற சீனுக்கு சிலபஸே எங்களுக்கு தெரியாதுப்பா. பட்டிமன்றம் பேசதானே சகோ. அப்படியே ஒரு அரசியல தொட்டு தான் பேசுவார். அரசியல் இவருக்கு நிறைய தெரியும் ஒரு சீன். எனக்கு அது கூட தெரியும். அதேதான் அந்த சீன். பார்க்கும்போது வேற மாதிரி தனமா இருந்தீங்க, பேசும்போது நாங்க கூட நல்லவங்க நினைச்சோமே. மலக பேச்சாளர்களை பேச விடாம பாயிண்ட தானே பேசுறது அது ஒரு விதமான சீன். உங்களுக்கெல்லாம் சாமி தான் கூலி கொடுக்கணும். மஞ்சுநாத முகத்தை பாருங்க. ஐயோ பாவம். இந்த 3 பேர் முகத்தை பாருங்க. அவர் ஒரிஜினல் மீச, அவரு அப்படியே இயற்கை, அவரு மேக்கப் கிடையாது. நமக்கு இந்த அம்மாவே இப்படி மேக்கப் போட்டிருக்குன்னா அஜித் மாதிரி இருக்க நான்லாம் எப்படி சீன் போட்டு வரணும்? வீட்டுல சண்டை போட்ட மனைவி கிட்ட போய் சாரின்னு கேட்டா பிரச்சனை அதோட முடியுங்கிற ஒரு அரசியல் அறிவு அங்க அவரு கிடையவே கிடையாது. அவ்வளவு கூர்ந்தா இங்கேயும் குத்த வச்சிருக்கேன். வாங்க சியாமலாமா, உங்களுடைய பதிலடிகள். பட்டிமன்றம் பேசதானே சகோ. எதா இருந்தாலும் அந்த 2 பேர்ட்ட வச்சுக்கோங்க, என்கிட்ட வச்சுக்கிடாதீங்க. அவ்வளவுதான். நான் நடுவுல குத்த வச்சிருக்காதிருக்கேன், ஏதோ காசு கொடுப்பாங்க உட்காந்துருக்கேன். எதா இருந்தாலும் நீங்க அவங்கள்ட்ட பேசிக்கங்க. எனக்கு நீங்க அமைதியா இருக்கும் போதே தெரியும் கடைசி நோட்டு வேற மாதிரி இருக்க போகுது. கொஞ்சம் அழாம கேளுங்க. இது பட்டிமன்றம் முடியும். பட்டிமன்றம் பேசதானே சகோ. இந்த பட்டிமன்றம் ஆரம்பிக்கும் போது எல்லாரையும் வாங்க பொங்கல் வாழ்த்துக்கள் உங்களுக்கு, இந்த தலைப்புல நம்ம பேச போறோம்னு சொல்லி ஆரம்பிச்சா போதாதா? இந்த SIR படிவம் ஃபில்அப் பண்றது, பொங்கல் வந்தா என்ன வரப்போகுது எதிர்காலம், அப்படியே ஒரு அரசியல தொட்டு தான் பேசுவார். அரசியல் இவருக்கு நிறைய தெரியும்னு ஒரு சீன். எனக்கு அது கூட அதேதான் அந்த சீன். இந்த சீன் போடுறது எல்லாரும் தான். அப்படி அரசியல தொட்டுட்டா அந்த கும்பலே காரசாரம் ஆயிடுவான். அடாடா தலைவரை உங்களை மிஞ்சி அரசியல யாரும் இல்லைன்னு சொல்லுவாங்களாம். இந்த சீன் எதுக்கு? இந்த சீன் எதுக்கு? பார்க்கும்போது வேற மாதிரி தனமா இருந்தீங்க, பேசும்போது நாங்க கூட நல்லவங்க நினைச்சோமே. மலக ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தா ஆண்கள் போடுற சீன் இருக்கு தெரியுமா? 2 விதம். அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்தா போடுற சீன் ஒரு விதம், மனைவியோட ஃப்ரெண்ட்ஸ் வந்தா போடுற சீன் ஒரு விதம். அதுதான் விஷயம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்தா மனைவி அடக்கி ஆள்ற மாதிரி அவெல்லாம் கண்டுக்க மாட்டான். நான் சொல்றது தான் இந்த வீட்டிலன்னு ஒரு சீன். அந்த மனைவியோட ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் மனைவிக்கும் சேர்ந்து காப்பி போட்டு கொடுக்கறது என்ன, சிரிச்சு பேசுறது என்ன. வந்த ஃப்ரெண்ட்ஸு பூரா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஆசையா இருக்கும், கணவன்னா இப்படி ஒரு கணவன் இருக்கணும், இவரே இருக்கணும். அப்படிலாம் நான் சொல்றேன். நான் அந்த மாதிரி சொல்லவே இல்லை. இவரை போல அதுதான் சொன்னேன். இந்த மாதிரி திருச்சி பேசுற ஆள நடுவரா உட்காத்தவே வைக்க கூடாது. கணவன்னா இவரை மாதிரி இருக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு நினைத்து பொறாமப்படுற அளவுக்கு ஒரு சீன். ஒரு நாள் கூட பொண்டாட்டிக்கு காப்பி போட்டு கொடுத்துருக்கவே மாட்டார். அந்த ஃப்ரெண்ட்ஸ் வராருன்னு உடனே ஷேவ் பண்ணி நீட்டாக ட்ரெஸ் பண்ணி காப்பி போட்டு கொடுக்குற சீன் இருக்கு பார்த்தீங்களா? அதை விட இந்த உலகத்துல மிஞ்சிற சீன் எதுவுமே கிடையாது. உங்க கௌரவத்தை காப்பாத்துறதுக்கு தான்மா. எங்க கௌரவம் அதே மாதிரி தான். அங்க உங்க கௌரவத்தை காப்பாத்த நாங்க இழுத்து மூடி கஷ்டத்தை மறைச்சிக்கிறோம் பார்த்தீங்களா? அதைத்தான் நீங்க சீனுன்னு பேசுறீங்க. 30 நாள்ல 25 நாள் ஷூட்டிங்கா. தீபா 30 நாள்ல 25 நாள் நடிக்கிறாங்களா. நிஷா ஊரா போய் பேசுறாங்க. அவங்க கடந்து வந்த வழியெல்லாம் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ப்ரமோஷன் வந்தாச்சுன்னா அந்த ஆணுக்கு செய்கிற வேலையில் ப்ரமோஷன் வரும்போது அவன் போடுற சீன் இருக்கு, அதோட நோட்டிஃபிகேஷன் மொத்தமும் சைலண்ட் மோட்ல வீட்டில் வரும் தெரியுமா? அது பொண்டாட்டிக்கு மட்டும்தான் தெரியும். அப்படியே குடும்பத்தோடு சேர்ந்து அந்த ஆஃபீஸை தன்னோட தோளில் சுமக்கிற மாதிரி. அடாடா புருவம் எப்போவுமே தூக்கிக்கிட்டே 90 டிகிரியில் தான் இருக்கும், சாதாரணமாகவே இருக்க மாட்டார்.
தன்னுடைய முக்கியத்துவம் எங்கெல்லாம் ஒரு ஆண் குறைகிறது என்று அவனாக தப்பா நினைச்சுக்கிறானோ அங்கெல்லாம் அவனுக்கு ஒரு பயம் வரும்போது அவன் பண்ற விஷயம்தான் சீன் போடுறதுன்றது. ஆக மொத்தம் சீன் போடுறது நீங்க தான். நீங்கன்னா ஒட்டுமொத்தமா ஆண்கள் தான் சொல்ற. அந்த திருப்பி உங்களுக்கே வரேன், இந்த அரசியல் பேசும்போது ஆண்கள் போடுற சீன் இருக்கு தெரியுமா? உலகமே தெரிஞ்ச மாதிரி பேசுவாங்க. அதேதான் வீட்டுல நடக்கிற பாலிடிக்ஸே தெரியாது அவங்களுக்கு. உலகத்துல நடக்கிற பாலிடிக்ஸ் பேச்சாளர்களை பேச விடாம பாயிண்ட தானே பேசுறது, அது ஒரு விதமான சீன். புரியுதா? அது ஒரு விதமான சீன். அந்த அரசியல் பேசும்பொழுது உலக அரசியலும் உள்ளூர் அரசியலும், இவர் தான் வெளியுறவுத்துறை அமைச்சர், இவர் தான் உள்நாட்டு அமைச்சர், அப்படி ஒரு சஜஷன்ஸ் என்ன, அப்படி ஒரு ஒப்பீனியன் என்ன, என்னென்னமோ பேசுவார். அந்த வீட்டில் சண்டை போட்ட மனைவி கிட்ட போய் சாரின்னு கேட்டால் பிரச்சனை அதோட முடியுங்கிற ஒரு அரசியல் அறிவு அங்கே அவர் கிடையவே கிடையாது. அவ்வளோ கூர்ந்த இங்கேயே குத்த வச்சிருக்கேன். அதே தான், அந்த கூறு அங்கே குறைஞ்சு போச்சு. ஆனால் பேசுறதெல்லாம் பாருங்க பயங்கர இந்த மனுஷனுக்கு தெரியாத ஒரு விஷயமே இல்லையோ அப்படிங்கிற ஒரு பொய்யான சீன் போடுறதுல ஆண்கள் அரசியலில் பேசும்போது அவ்வளோ அழகா. நீங்க ஆண்களை பத்தி பேசுற மாதிரி தெரியல, குறிப்பா ரங்கராஜ் பாண்டே பத்தி பேசுற மாதிரியே தான் தெரியுது. இதுல ஒரு உள்குத்து ஒரு சீன் மறைஞ்சிருக்கு. என்ன தெரியுமா? ரங்கராஜ் பாண்டேவை விட அரசியல் யாருக்கும் தெரியாதுங்கிற சீன். இதுதான் அந்த சீன். திருப்பி சொல்றேன், இதுதான் அந்த சீன். அதுதான் சீன். அந்த சீன் என்னுடைய சகோதரரை தவிர வேற யாராலையுமே போட முடியாது. காலையில் மஞ்சுநாதன் வேலைக்கு போயிட்டாருன்னா அதுக்கப்புறமா அவங்க மனைவி சாப்பிட்டு படுத்தாங்கன்னா கும்பகர்ணம் மாதிரி அவர் வீட்டுக்கு திருப்பி வந்த உடனே தான் எழுந்துப்பாங்களாம். இப்படியெல்லாம் பொய் சொல்லக்கூடாது. இப்படி திருவிழாவில் காணா போன புள்ள மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டா நீங்கள் சொன்னதெல்லாம் நிஜமாயிடுமா? நான் தெரியாம தான் கேட்குறேன். சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு நிஷா எவ்வளவோ பரவாயில்ல. யோசிச்சு பாருங்க, உலகம் தெரியாத ஒரு ஆளு, சமய சந்தர்ப்பம் பார்த்து நடக்க தெரியாத ஆளு, கூடவே உனக்காகவே வாழற பொண்டாட்டிய புரிஞ்சிக்க தெரியாத ஒரு ஆளு, வெட்டி சீன் மட்டுமே மேடையா போய் போடுற ஆளை வச்சு அந்த பக்கம் பார்த்து பேசுங்க. சொல்லுங்க பார்க்கலாம். கேமரா பார்த்து பேசுங்க. எதுக்கு இந்த பக்கம் திரும்புறீங்க? வெட்டி சீனை மட்டும் மேடையா போய் போடுற ஆளை பார்த்து நாங்க வச்சு குடும்பம் நடத்துறோமே. புகுந்த வீட்டுக்கு போகும்போது நல்லா இருக்கேம்மா அப்படின்னு சொன்னாங்க நிஷா. அதை என்னமா பேசுறாரு, எல்லாத்தையும் வெளியில் சொல்லிடுவோம். ஆனால் எது சொன்னாலும் இந்த ஆளுக்கு நான் சொன்னது விளங்குதா விளங்கலையா, நான் சொன்னது புரிஞ்சுதா புரியலையா, பிடிச்சிதா பிடிக்கலையா, எனக்கு ஏற்ற மாதிரி செய்வாரா செய்ய மாட்டாரா, இல்லை இவர் ஒரு முடிவை வச்சிருக்காரா, எதுவுமே தெரியாத மாதிரி ஒரு முகத்தை வச்சுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா? அதுக்கு பேர் நடுநிலைமை. அதுக்கு பேர் நடுநிலைமையே கிடையாது. அதுக்கு பேர் நடுநிலைமையே கிடையாது. அதுதான் ஓவர் சீனுங்கிறது. சீன் இந்த ஆண்கள் சீன் போடுறது தெரியாம ஷாப்பிங் எல்லாம் இந்த லேடிஸோட போவே முடியாதுங்க. கடைக்கடையா ஏறுவாங்க, செக்ஷனா ஏறுவாங்க. ஒரு செல்போன் வாங்குறதுக்கு நீங்க ஆன்லைன்ல எத்தனை இடத்துக்கு ஆன்லைன்லயே போவீங்க. இந்த கடையில் கிடைக்குதா, அந்த கடை, இந்த மாடல் எப்படி, அந்த மாடல். செல்போன் எல்லாம் நல்லா தான் செலக்ட் பண்றாங்க. ஐயோ, நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு பேச தெரியாத ஒரு ஜடப்பொருளை மட்டும்தான் செலக்ட் பண்ண தெரிஞ்ச ஆண்களோட தான் நாங்கெல்லாம் தலையில எடுத்து குடும்பம் நடத்திட்டு இருக்கோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. செல்போன் வாங்கின நாள்ல இருந்து எக்ஸ்பைரி டேட் வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கு. அவ்வளவுதான் நான் சொல்றேன். அப்படிலாம் கிடையாது. அதுலயும் ஆண்களுடைய மனப்பாங்க என்னன்னு சொல்லட்டுமா? ஒரு செல்போனை வாங்கினோடனே அடுத்த மாடல் நல்லா இருக்க மாதிரி தெரியும். அது வாங்கின உடனே தெரியுது. அதுதான் ஆண்களுடைய மனப்பாங்கு. வாங்குற மாடல் எல்லாமே நல்ல மாடலா தெரியுது. வாங்குறதுக்கு அப்புறம் மத்த மாடல் நல்ல மாடல். அதுதான் சொன்னேன். டிராமா கிங்கா, டிராமா குவீனா. சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி ஆண்களும் சீன் போடுறதுண்டு, பெண்களும் சீன் போடுறதுண்டு. ஆனா ஓவர் சீன் அப்படின்னு ஒன்று இருக்கு தெரியுமா? அது ஆண்கள் மட்டும்தான். எப்பொழுதுமே ஆண்கள் மட்டும்தான். இப்போ பேசும்போது இங்கே நாங்கள் பேசுகிற பாயிண்ட் எல்லாம் அங்கே அந்த அணியில் இருக்கிறவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. உள்ளுக்குள்ளே என்னென்னமோ சொல்லி திட்டிப்பாங்க. ஆனால் வெளியில் அவ்வளோ கண்ணியமாக உட்காந்துருக்காங்க. பார்த்தீங்களா? அதுவே சீன் தான். இல்லை, அதுவே சீன் தான். அதை விட நல்லா பேசுனீங்க அப்படி வேறு சொல்லுவாங்க. நல்லா பேசுனீங்கம்மாங்க. இறங்கி வெளியில் போகும்போது சகோதரி பிச்சிட்டீங்க அப்படிம்பாங்க. அம்புட்டு சீன். ஒரு ஆஃபீஸ்லேயே ஆணும் பெண்ணும் சேர்ந்து வேலை பார்க்கும்போது அங்கே வேலை பார்க்கிற பெண்ணுக்கு பதவி உயர்வு வருகிறது, ஒரு ப்ரமோஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க. சூப்பர் சிஸ்டர், இது உங்களுக்கு எப்போ கிடச்சிருக்க வேண்டியது, யூ டிசர்வ் திஸ், நீங்கள் இதுக்கு சரியான ஆள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி பேசிட்டு அவன் அண்ணன் அந்த அம்மா நகர்ந்து போனோன்னு இது எப்படி ப்ரமோஷன் வாங்கியிருக்குன்னு எனக்கு தெரியும்ல அப்படின்னு ஒரு பேச்சு திரிய கொளுத்தி போடுவோம். ஏன்னா நாம தான் செல்ஃபி எடுக்க வரும்போது துருவி கேட்குறோம் இல்லை கேள்வியெல்லாம். அப்போ நம்ம எவ்வளோ பேசுவோம் தெரியாம ஒரு கேள்வி பேசுவோம். சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம இதில்
அடுத்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு பொம்பளைக்குத்தான் ஆர்வம் அதிகம். எல்லா ஆண்களுக்கும் அந்த ஆர்வம் எங்களை விட ஜாஸ்தி. வெளியில் தெரிஞ்ச அசிங்கம்னு தெரியாத மாதிரியே ஒரு சீன் போடுறீங்க பார்த்தீங்களா, அதில் உங்களை மிஞ்ச ஆளே கிடையாது. அதனால் ட்ராமா கிங், அந்த ட்ராமா கிங்கோட நாங்கள் நல்லா தான் இருக்கோன்னு சகிச்சுக்கிட்டு ட்ராமா குயினாக வளரும் ஒழிய ஓவர் சீன் போடுவது எல்லா வீடுகளிலுமான்னு எனக்கு தெரியாது. சீன் போடுற வீடுகள் இருக்கும் பட்சத்தில் ஓவர் சீன் போடுறது யார் அப்படின்னு சொன்னால் ஆண்கள் தான், கணவன்கள் தான்றதுல சந்தேகமே கிடையாது. இதில் நீங்கள் எப்படி தீர்ப்பு சொன்னாலும் நான் அதை சீனாக தான் எடுத்துப்பேன். அதனால் இந்த முடிவை பற்றி எனக்கு கவலையே இல்லைன்றதை சொல்லி ஒரு சரியான பெண் எப்படி இருக்க முடியுங்கிறதுக்கான உதாரணமா இதுவும் சீன் தான், இதுவும் சீன் தான். இல்ல நீங்க தான் சொல்லிட்டு போ, எங்களுக்கு தெரியும் இதுவும் சீன் தான். அதனால நடுவு நிலைமை. நாங்கள் எந்த வார்த்தைக்கும் நீங்கள் என்ன நல்லா இருக்கு சகோதரின்னு சொன்னாலும் சரி தம்பி நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு மனசுக்குள்ளே எடுத்துக்கிட்டு அப்படியே போடுறது தான். அதனால் சீன் போடுறது, ஓவர் சீன் போடுறது, அது வெளியில் தெரியாமல் இன்னொரு சீன் போடுறது, இது எல்லாமே ஆண்களுக்கு மட்டும்தான் கைவந்த கலைன்னு சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். திரு மணிகண்டன் தான் சொல்லுவார், பாதிக்கப்பட்டவர் கடைசி ஆண் வர்க்கத்துடைய ஒரே ஏக பிரதிநிதியாக வந்து ஆண்களை காப்பாற்றும்படி அன்போடு கேட்டுக்கொள்ள அண்ணன் மணிகண்டன். அவங்க நடித்து கத்தி உருண்டு பிறண்டு ஆடி எல்லாம் பண்ணணும். நமக்கு தான் வீட்லேயே சண்டை போட தெரியாதே. அதனால தான் ஆம்பளைக்கு ஒரு ராத்திரி சிவராத்திரி, அவளுக்கு 9 ராத்திரி நவராத்திரி. நான் ஒன்று சொன்னால் 9ம்பாங்க. இருங்க நான் நித்யானந்தா தான் நினச்சிட்டு வந்தேன். இப்போ தான் சாம்லா அம்மா ஒரு சாமியார்னு எனக்கு தெரியும். நான் மனசில் என்ன நினைக்கிறேன்னு அந்த அம்மாவுக்கு தெரியுமா? இதுவே ஓவர் சீனு. அந்த அம்மா 30 நாளில் 40 கூட்டம் பேசுது. வீட்டில் பிள்ளைங்களை பார்த்துட்டு அந்த அம்மாவையும் சேர்த்து பார்த்துட்டு குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்க என் மச்சான் பேசாமல் உட்காந்துருக்காரு செவனேன்னு. அவர் போட வேண்டிய சீனையும் சேர்த்து இந்த அம்மா போடுது. இருங்க, இதுதான் நான் ஓவர் சீன் போட்டால் மறந்துடுவேன். ஒன்று நான் பேசணும், இல்லை நீங்கள் எங்கள் மாமனார் மாதிரி ஊட பண்ணக்கூடாது. அல்லாஹ்வினுடைய ஆசீர்வாதம் மட்டும் ஒரே மனிதனுக்கு கிடைக்கணும்னா இவங்க புருஷனுக்கு தான் கிடைக்கணும். எல்லா புகழும் ரியாஸுக்கே. இல்லை அந்த அம்மா என்ன இங்கே இந்த கிளி கிளிக்குதே, அப்போ அந்த மனுஷனை என்ன கிளி கிளிக்கும். ஆனால் இந்த அம்மாவையும் வச்சு குடும்பம் நடத்துகிறான்ல, சாமி சத்தியமாக சொல்கிறேங்க, அவரை மாதிரி ஒரு பாதிக்கப்பட்டவன் உலகத்தில் எவனுமே இருக்க முடியாது. அடுத்து இந்த அம்மா எங்களுக்கு மூஞ்சி எப்படி வச்சுக்க தெரியாதா? நீங்க வச்சுக்கிட்டா சீன் போட கூப்பிடுவாங்க, நாங்க வச்சுக்கிட்டா லூசு பையனை அனுப்பிச்சிருவாங்க. அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கு தலைவர், இந்த நாட்டில் பல பிரதமர்களை உருவாக்கினார். 2 முறை முதலமைச்சராக இருந்தார். செத்ததுக்கு அப்புறம் 60 ரூபா பணமும் 6 கதர் சட்டையும் வச்சுட்டு சீனே போடாம வாழ்ந்தாரு. அவரை பத்தி பேசட்டுமா? செத்ததுக்கு அப்புறம் வாழ்ந்த வீட்டை உரிமையாளர் எடுத்துக்கிட்டாரு. பயன்படுத்திய காரை கட்சி எடுத்துக்கிச்சு, நெருப்ப உடல் எடுத்துக்கிச்சு, பேர வரலாறு எடுத்துக்கிச்சு. அவர் தான் காமராஜர். நாங்க சீன் போடுறோமா? அவர் கல்யாணமே பண்ணல, அதனால தான் நிம்மதியா வாழ்ந்தாரு. நீங்க எடுத்த பட்டியலை போடுங்க, நான் அடுத்து சொல்லட்டுமா? அப்துல் கலாம். அவரெல்லாம் இந்த மேடையில் பேசவே கூடாது, புனிதம் கெட்டுரும். ஏன் தெரியுமா? கடைசி வரைக்கும் அவர் கண்டுபிடிப்போடு இருந்து வாழ்ந்து ஒரு 7 பிள்ளையினுடைய போலியோ அட்டாவுக்கு செயற்கை காலை கொடுத்து SLV3 அக்னியும் கண்டுபிடிச்சு அமைதியாக வாழ்ந்தார்னா கடைசி வரைக்கும் குடும்பம் இல்லைங்கிறது தான். சீனை பற்றி யார் பேசுறது மேடையில்? இந்த மாதிரி சீனுங்கிற வார்த்தையும் ஆம்பளைகளுக்கு சார் சீன்னாலே அது பொம்பளை தான் சார், அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷனே வேண்டாம். சீனில் என்ன ஆம்பளை சீனு பொம்பளை சீனு? சீன்னாலே பொம்பளை தான். இப்போ தான் நீங்கள் கொடுத்த காசுக்கு கரெக்டாக வேலை பார்க்குறேன். நான் கூட அந்த சீனில் மாறிடுவேலோன்னு நினச்சேன். இப்பதான் பாருந்தே சரியான பாயிண்ட்டை பிடிச்சிருக்கேன். இருங்க வரேன். இந்த நெய் ஊத்துறதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. இப்போ ஏன் சீன் மறந்து போயிடும். இப்போ யார் ஒழுக்கமாக வாழ்ந்தாங்க? இன்னொன்று சொல்லட்டுமா? இந்த உலகத்தில் இந்தியாவை இரும்பு பெண்மணின்னு சொல்கிற அன்னை இந்திரா தன்னுடைய ஆட்டோபயோகிராஃபியில் எழுதியிருக்காங்க, நான் ஒழுக்கத்தோடும் நேர்மையோடும் கண்ணியத்தோடும் தேசத்தை வழிநடத்தினேன் என்றால் என் தந்தை நேரு எனக்கு சிறைச்சாலையில் இருந்து எழுதி அனுப்பிய கடிதங்கள் தான் என்னை உருவாக்கியது. சொன்னது பெண்.
ஏன் பாண்டே அரசியல் இடையில பேசினார்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இது சீன் இல்லை, வரலாற்று உண்மை. ஊதுபத்தியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் தானே சொன்னது 50 ரூபா இருந்துச்சுன்னா அவங்க 50 ரூபா இருந்தால் ஊதுபத்தி காட்டி மணி அடிப்பாங்களாம். அந்த 3வது ரோவில் நாமம் போட்டிருக்க சார்லேருந்து பட்டிமன்றத்துக்குன்னே வர்ற என் ரசிகர் கூட்டத்தையும் சொல்கிறேன், தயவு செய்து விளக்கு பூஜைன்னு ஒன்று வரும், அதுக்கு பொம்பளைங்க எப்படி சீன் போடுவாங்கன்னு இப்போ பிகைன் வுட்ஸில் உலகம் முழுக்க சொல்கிறேன் பாருங்கள். இவ்வளவு பெரிய பட்டு புடவையை கட்டி எல்லா நகையும் வெளியில் போட்டு எதுக்கு? விளக்கு பூஜைக்கு. விளக்க வச்சு சிவாச்சாரியார் இந்த மாதிரி சொல்லுவார், வெத்தலையை கீழே வச்சு குங்குமம் இந்த 2 விரலில் எடுத்து சிவாய நம, சிவசக்தியே நம, இச்சாசக்தியே நம சொல்லுங்கோம்பா. இந்த மாமி பக்கத்து மாமிகிட்ட சொல்லுவா, போன வருஷம் விளக்கு பூஜையில் 1000 ரூபா தான் வாங்கினான், இந்த வருஷம் நாசமாக போக 2000 ரூபா வாங்கினான். சிவாய நம, சிவசக்தியே நம, இச்சாசக்தியே நம. போன தடவை லட்டு பெருசாக இருந்தது, சிவாய நம சிவசக்தியை விளங்காமல் போக போன தடவை சில்வர் டப்பா கொடுத்தான், நாசமாக போக இந்த தடவை பிளாஸ்டிக் டப்பா. சிவாய நம, சிவசக்தியே நம, இச்சாசக்தியே நம, சொர்ண ரூபினியே நம. எங்க சொல்லுங்க, என்னத்தை சொல்லுங்க? போன தடவை 1000 ரூபா, இந்த தடவை 2000 ரூபா. உங்களுக்கெல்லாம் சாமி தான் கூலி கொடுக்கணும். எங்க? விளக்கு பூஜையில் வச்சு கும்மி பிடுவேன், கும்மி. இவங்க ஊதுபத்தி காட்டுறாங்களா? ஒரு குடும்பத்து குத்து விளக்கை பற்றி இப்படியாங்க பேசுறீங்க? குத்து விளக்கு இந்த அம்மாலாம் குத்துற குத்துக்கு அந்த ஆள் தாங்கிக்கிட்டு இருக்காருல்ல. ஷியாமலா அம்மா வந்தாங்க, என்னோட கூட பிறக்காத சகோதரி. பேசினா நானே கேட்பேன், பெரிய உண்மையிலுமே அவங்களெல்லாம் இன்ஜினியரிங் காலேஜில் பயன்படுத்துங்க, அவ்வளோ அற்புதமாக பேசுவாங்க. வந்தமாக பேசிட்டு போகணும். ஆம்பளைங்க எதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் ஷேவ் பண்ணி டை கட்டி நீட்டாக இருக்கான், சொன்னீங்களா இல்லையா? சொன்னேன். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நவராத்திரி வந்துச்சு. என் ஒய்ஃபோடைய ஃப்ரெண்டு நிம்மியா 30 வருஷம் கழித்து வந்திருக்கா வீட்டுக்கு. நல்லா கேட்டுக்கோங்க, நவராத்திரிக்கு நான் படி இறக்குறேன். என்ன ட்ரெஸ் போட்டிருப்பேன்? அரை ட்ரௌசர் கிழிஞ்சது, வடிவேல் பாணியில் ஒரு ரிப்பு வச்ச பனியனு, கற்பனைக்கு தலையில கற்பனைக்கு கொடூரமா இருக்குங்க. ஆமா, உங்களுக்கு என்ன இருக்கும் கற்பனை? நெய்ய கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துப்பான்னு சொல்லியிருக்கேன், உடனே ஊத்தாது, ஆகுதி எரியும். நல்லா கேட்டுக்கங்க, அவங்க சேவ் பண்ணி டீசெண்டாக இருக்கக்கூடாதுன்னாங்க. சரி, இருக்கக்கூடாது. என் ஒய்ஃபோடைய ஃப்ரெண்டு பேர் என்ன? நிம்மி. நல்லா கேட்டுக்கங்க, 30 வருஷம் கழித்து பார்க்க வந்திருக்கா. நான் நவராத்திரிக்கு படி இறக்குறேன், அடர் ட்ரௌசரு கிழிஞ்ச பனியன்னு, இந்த அல்லா தீமிதிக்கு போகிற மாதிரி நெத்தியில் கர்ச்சீப்பு கட்டி ப்ரெஷ்ஷை வச்சு படியை இறக்கி அடிச்சுக்கிட்டு இருக்கேன். என் ஒய்ஃபு, என் ஃப்ரெண்டு வந்திருக்கா அப்படின்னா, நான் கேட்டசிக்காக வாங்க வெல்கம் அப்படின்னேன். சர்வன் மேட்? ஹஸ்பண்ட் மேட். அப்போ நான் ஒரு பரிதாபமாக பார்த்தேன் பாருங்க, இந்த உள்ளூர் நாயை ஊர் நாய் விரட்டும் பாருங்க. இந்த அம்மாக்கு இப்போ பாருங்க எவ்வளோ பெரிய சீனு, என்னை நாயின்னொன்னு மறைச்சி சிரிக்குது அந்த அம்மா. அப்போ இந்த அம்மா மனசில் என்ன இருக்கும்? நான் நித்யானந்த மாதிரி சொல்கிறேன், நான் ஷாம்லா மேடத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எங்களுக்கு சொல்ல தெரியாது, உண்மையே சொல்கிறேன். அந்த அம்மா அதுக்கப்புறம் பெட்ரூமுக்கு கூட்டி போய் வீடை சுற்றி காமிச்சு காப்பி கொடுக்குறா. அவள் சாமி சத்தியமாக கேட்குறா, இவரா உன் புருஷன்? அரை ட்ரௌசர், ரிப்பனியன், ஜாட்சி. அவள் போனதுக்கப்புறம் என் ஒய்ஃபை கூப்பிட்டேன், இன்னமே நிம்மி வந்தால் கும்மி போடுவேன். யார? நல்லா தெரிஞ்சுக்கங்க, யார? எங்க நவராத்திரி படி எடுக்கிறதுக்கு நான் என்ன கோட்டு சுட்டுன்னு டையும் கட்டிக்கிட்டா போய் இறங்குவேன்? உங்களுக்காக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக எங்களுக்கு நடிக்க தெரியாது, நாங்கள் இயல்பாக இருப்போம். ஆம்பளைக்கு சார் உண்மையாக நான் சொல்கிறேன், வேறு எதுவுமே வேண்டாம், இதே நம்ம வீட்டில் அந்த அம்மாவுக்கு பல்லு வலின்னு வச்சுக்கங்க, அப்படின்னா உன்னைய கட்டினதுக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும்பா. பாருங்க, பாதிக்கப்பட்ட தீபாவே கை தட்டுறாங்க. இப்போ இவங்கெல்லாம் சும்மா தட்டுறாருன்னு நினைக்காதீங்க, வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறாங்க. இப்போ யார் யாருக்கு ஆதரவு கொடுப்பாங்கன்னே தமிழ்நாட்டில் தெரியல. ஆனால் நம்ம ஜெயிக்க போகிறோங்கிறது உறுதி.
பட்டிமன்றத்தில் வேண்டாப்பா, ஒரு தடவை போட்டு சூடு போட்டுக்கிட்டதே போதும். இனிமேல் நமக்கு கட்சியும் வேண்டாம், கழகமும் வேண்டாம், ஒரு இளவு வேண்டாம். சாகிற வரைக்கும் பட்டிமன்றம் தான் நமக்கு. ஒரு பையன் சோறு போட போறதில்ல, தமிழ் தான் சோறு போட போகுது. என் வழி தனி வழி, தலைவர் வழி. அண்ணே ஊத்தாதீங்கண்ணே, ஊத்தாதீங்கண்ணே, அண்ணே நீங்க ஊத்தாதீங்கண்ணே, நீங்க ஊத்தி ஊத்தி தானே நான் நடுத்தருவுக்கே வந்துட்டேன். இப்ப நல்லா கேட்டுக்கங்க, இந்த தலைவலி வயிற்று வலின்னா எல்லாருக்கும் வரும். அந்த வீட்டில் அவ பேசுவா பாருங்க, உங்களுக்காக உழைச்சி ஓடா போனேன், எனக்கு உடம்பு முடியலன்னா யார் செய்கிறா? சகசரநாம அர்ச்சனையை விட அதிகமாக கொடுப்பாளா மாட்டாளா? கொடுப்பாங்கன்னா கைத்தட்டு கொடுங்க, இல்லாட்டி விட்டுருங்க. அதாவது 10th படிக்கும்போது ஒரு சிலபஸ் இருக்கும் மேடம், +2க்கு ஒரு சிலபஸ் உண்டு, டிகிரிக்கு உண்டு, PhDக்கு உண்டு. ஆனால் நீங்கள் போடுற சீனுக்கு சிலபஸே எங்களுக்கு தெரியாதுமா. அது 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 அதுவாது பரவாயில்ல. இங்கே மாமனார் மாமியார் மஞ்சுநாத முகத்தை பாரு. ஐயோ பாவம், அந்த பிள்ளைய போய் அப்படி பேசிவிட்டார். இந்த 3 பேர் முகத்தை பாருங்க. அவர் ஒரிஜினல் மீசை, அவர் அப்படியே இயற்கை, அவர் மேக்கப் கிடையாது. நமக்கு இந்த அம்மாவே இப்படி மேக்கப் போட்டிருக்குன்னா அஜித் மாதிரி இருக்க நான்லாம் எப்படி சீன் போட்டு வரணும்? என் தங்கச்சி வளர்ச்சியை பார்த்து நான் பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். பேச்சு அது இல்லை, சீன் போடுறது குயினா கிங்கான்னா ஒன்று. அது 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 பாருங்க, கேமராமேனே அவன் ஏதோ ரம்மி நினைச்சிட்டாங்க குயின் வந்திருக்குன்னு. உலக இந்திய தொலைக்காட்சி வரலாற்றில் பட்டிமண்டபத்தினுடைய புதுமையில் கேமராமேன் பாதிக்கப்பட்டதை சொன்ன ஒரே பட்டிமண்டபம் பிகன் ஒர்க்ஸ். பிகன் ஒர்க்ஸ், பிகன் ஒர்க்ஸ். உலகத்திலேயே பேச்சாளர் பேசி பார்த்திருக்கேன், டெக்னீஷியன் பாயிண்ட் கொடுத்து பாதிக்கப்பட்டதுக்கு ஓட்டு அள்ளி குத்துறாங்க, எங்கேயோ போயிடுச்சு. ஆமா, இப்ப நல்லா கேட்டுக்கங்க. இப்படி இப்படி இப்ப சீன் நம்பர் 3க்கு வரேன். எங்க வீட்டில் எங்க அக்காவுக்கோ அண்ணனுக்கோ தம்பிக்கோ கல்யாணம் காட்சி காது குத்துன்னா எப்படி வருவீங்க தெரியுமா? இருகோடுகள் சவுக்கார் ஜானகி மாதிரி மூஞ்சியை வச்சுப்பீங்க, இல்லை முதல் மரியாதை வடிவுக்கரசி மாதிரி சிந்திக்கிட்டே வருவீங்க. ஆனால் உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன்னா இந்த அது என்ன பாஸ் என்ற பாஸ்கரன் நயன்தாரா வருமா வராதா? அந்த பாருங்க, 2வது வருஷம் மாமி நம்ம வீட்டில் இவன் பார்த்துருப்பான் போலன்னு யோசிக்குது. உண்மையை சொல்கிறேன், ஒரு 8 நாளைக்கு முன்னாடி அப்பாவுக்கு முடியலன்னு தந்தி வந்துச்சு. அப்பாவுக்கு முடியலையா தந்தி அப்படின்னு சொன்னேன். வீட்டையே 2ஆக்கி 4 கால் டாக்ஸி புக் பண்ணி வேகமாக போய் எல்லாம் போனதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷனில் எங்கள் அப்பாவுக்குன்னு இல்லை, எனக்கு ஆஃபீஸில் நாளைக்கு லீவே கிடைக்காதுங்க, நீங்கள் போயிட்டு வரீங்களா? இது இல்லைன்னு சொல்கிறீங்கன்னா நீங்கள் எங்கள்கிட்ட மண்ணவாரி தூத்திட்டு போயிடலாம். ஆமான்னா ஆம்பளைங்க ஒரு கைத்தட்டு குடியாது. அனுபவிச்சிருக்கீங்களா இல்லையா? சரி, இதை விட இன்னொன்று கேட்குறேன். இப்போ நடுவர் விழுந்து விழுந்து கைதட்டுறாரு. ஆமாம் சார், அதை விட பரவாயில்ல. இந்த கிளீனிங் சீன்னு ஒன்று வரும். இந்த ஞாயிற்றுக்கிழமை இலவு ஏண்டா வருதுன்னு இருக்கும். அவளும் செய்ய விட மாட்டா, நம்மளையும் செய்ய மாட்டா. நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒன்றும் இருக்காது. அந்த ஷோகேஸையை தொடச்சி 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 வைக்கிறேன்னு குடும்பத்தையே தொடச்சிருவாளுங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதுக்கு 7 பேர் மட்டும் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சார் நீங்கள் சீனை டெவலப் பண்ணிக்கிட்டே ஒன்றுமே அதை சார் எதுவுமே வேண்டாம் சார். நான் ஒன்றே உங்கள்கிட்ட மனசாட்சியோடு கேட்குறேன். நிஷா சொன்னாங்க, உண்மையிலேயே சொல்கிறேங்க, நீங்கள் தயவு செய்து என்னைக்காவது ஆஃபீஸில் பிரச்சனைன்னு சொல்லி 8:30 மணிக்கு வந்து பாருங்கள். 2 நாளாக நம்ம அம்மா ஊருக்கு போகாமல் பிறந்த ஊர்லேருந்து நம்ம வீட்டில் தங்கட்டும். 3வது நாள் அந்த தட்டு மட்டும் அப்படி டொம்முன்னு ஒரு சத்தத்தோடு வரலன்னா அது வீடே இல்லை. என்னம்மா உங்களுக்கு என்ன, சாப்பிடுங்க. இல்லை என்ன நடந்தது, ஒன்றும் ஆகலை. என்னம்மா ஆகிறதுக்கு என்ன இருக்குது? அந்த அந்த 4வது வருஷம் அந்த சந்தனம் சிரிப்பை பாருங்க. அப்படியே நம்ம வீட்டில் நடக்கிறத இந்த ஆள் ஒளிஞ்சிருந்து பார்த்து சொல்கிறான்னு நமக்கு தெரியாதா சார்? வீட்டுக்கு அவர் தலையில் அடிச்சுக்கிறாரு, அதுதான் அடிச்சுக்கிறோம், அதுதான் சீனு.
அதான் தலையில் அடிக்கிறது தான் சீனு. அதான் டைரக்டர் இருக்காரு. அந்த தட்டு டொம்முன்னு வைப்பா, அந்த டம்ளாரு சத்தம் வரும். என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல, தின்னுங்க தின்னுங்க. நம்மளை சோத்தில் கை வைக்க முடியும்னு நினைக்கிறீங்க. ஆனால் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு பாதி ஆம்பளைக்கு ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய சீனு சாமி சத்தியமாக உங்கள் 3 பேருக்கு தான் வரும், வேறு எவனுக்கும் வராது. இன்றைக்கும் சொல்கிறேன், நான் ஒத்துக்கிறேன். எங்கள் குடும்பமோ உங்கள் குடும்பமோ யார் குடும்பமாக இருந்தாலும் குடும்பத்தில் கலர்கலமாக சீன் காட்டுற ஒரே குயின் என் சகோதரிகள் உள்ளிட்ட நீங்களே 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 நீங்களே. ரங்கராஜ் பாண்டே அவர்களே, நீங்களும் மற்ற கருத்து கணிப்பை போல வந்தாலும் வரும், இருக்கலாம் இருக்கலாம். நீங்களும் வாங்கிய குத்தை வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு அன்பு கட்டளை வைத்து அவர் சொல்ல வேண்டும் என்கின்ற உங்களுக்கு ஆசை இருந்தால் உங்களுடைய வாக்கையும் அவர்களுக்கு செலவு செய்து, அவங்க எல்லாம் பேசி தான் காமிச்சாங்க, நான் வாக்கே வாங்கி காமிச்சிருக்கேன். பெட்டியை மாற்றாமல் கரெக்டாக தீர்ப்பை சொல்லுங்கள், நாட்டாமல். ரொம்ப அற்புதமான 6 பேச்சாளர்கள். முத்தாய்ப்பாக அண்ணன் மணிகண்டன் தன்னுடைய உரையை நிறைவு செய்தார். இல்லங்களில் அன்லிமிட்டடாக சீன் போடுவது ட்ராமா கிங் ஆண்களா, ட்ராமா குயின் பெண்களா அப்படின்னு இந்த சீன் போடுவது அப்படிங்கிற பேச்சு வந்தோடனே ரொம்ப முக்கியமாக எழக்கூடியது என்னென்ன, இந்த அழுகிறது தான். அழுகை தான் முக்கியமான சீனாக இருக்குது. மற்ற விஷயங்கள் சந்தோஷமோ சிரிப்போ பேச்சோ சண்டையோ கூட பெரிய விஷயங்களாக இருப்பதில்லை. அழுகை தான் பெரிய விஷயமா இருக்குது. அதில் பெண்கள் அடித்து கொள்வதற்கு ஆளே கிடையாது. 3 பேருமே வேறு வேறு சந்தர்ப்பங்களில் ஒப்புக்கொண்டார்கள். ஆமாம் நாங்கள் கொஞ்சம் மனசு விட்டு அழுவோம், ஆமாம் நாங்கள் கொஞ்சம் சத்தமாக அழுவோம், ஆமாம் நாங்கள் அழுதா சத்தம் வரும் அப்படின்னா தான். ஆனால் வெறும் அழுகை மட்டும் இல்லை, அதை தாண்டி குடும்பத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. சீன் அதிகமாக போடுறது ஆண்களா பெண்களா அப்படின்னா பெண்கள் தான் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அதில் எந்த குழப்பமே இல்லை. பெண்கள் தான் அதிகமாக சீன் போடுகிறார்கள். ட்ராமா பண்ணுவது பெண்களாக இருக்கலாம். அந்த ட்ராமா நிச்சயமாக குடும்பத்தின் நன்மைக்கே என்பதால் அதிகமாக ட்ராமா சீன் போடுவது ட்ராமா குயின்கள் பெண்களே என்று தீர்ப்பளித்து நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். பிஹைண்ட் நோட்ஸ் பொங்கல் சிறப்பு பட்டிமன்றம் 2026. டைட்டில் ஸ்பான்சர் பெஸ்ட் மணி கோல்ட். பழைய தங்கத்துக்கு சிறந்த விலை கொடுக்கும் சிறந்த நிறுவனம் பெஸ்ட் மணி கோல்ட். பவர்ட் பை அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட். எவர் ஃப்ரெஷ் அண்ட் எவர் டெலிஷியஸ் சீ ஃபுட் டிஷஸ் இப்போது தமிழகம் எங்கும். ஏர் ஃபைபர் வைஃபை ஆல் இன் ஒன் பிளான்ஸ், வைஃபை பிளஸ் OTT பிளஸ் IPTV. Pay 6 and get 6 months free. Social Eagle AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform. Saubhagya Home and Kitchen Appliances, Karthipuram 200 acres township in Coimbatore. Ready to construct premium villa plots and commercial villa plots with world-class infrastructure. Naturals, world's fastest growing salon chain. Sri Raghavendra Sabha Mandapam, Triplicane, Chennai. Best Money Gold presents Behind Notes பொங்கல் சிறப்பு பட்டிமன்றம் 2026. Powered by Arabian Garden Seafood Restaurant, Air Fiber Wi-Fi, Social Eagle AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform. Saubhagya Home and Kitchen Appliances, Karthipuram, Coimbatore 200-acre Dream Township premium plots. Naturals, world's fastest growing salon chain. Sri Raghavendra Sabha Mandapam, Triplicane, Chennai.